என்னடா இது ஹஸ்பண்டுக்கு தனியா, பையனுக்கு தனியா லஞ்ச் பேக் பண்ண வேண்டியதா இருக்குதே! அதனால வந்துட்டு ஏதாவது ஒண்ணா பண்ணிட்டு 2 பேருக்கும் பேக் பண்ற மாரி ஒரு ஐட்டத்த யோசிச்சு, சரி எக் நூடுல்ஸ் பண்ணி குடுத்துரலான்னு சொல்லி இன்னைக்கு இந்த மில்லட் நூடுல்ஸ் தாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு 20 மினிட்ஸ்ல பண்ணிரலாங்க. ஃபர்ஸ்ட்டு சுடு தண்ணீல வந்து நூடுல்ஸ உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு, வெங்காயத்த ஃபைனா சாப் பண்ணிட்டு, கொஞ்சம் கூட பச்சை மிளகாவையும் சாப் பண்ணி நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 முட்டைய எடுத்திருக்கேன் நானு. நல்லா பீட் பண்ணிட்டு, கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு பீட் பண்ணிக்கணும். அதையுமே அந்த வதங்குன வெங்காயத்து கூட சேர்த்துட்டு, நம்ம எக் பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி பண்ணிட்டு, அப்படியே வேக வச்சிருந்த நூடுல்ஸ வந்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா வந்து கிளறி விட்டுட்டு, இந்த நூடுல்ஸ் கூடயே வந்துட்டு மசாலா குடுத்துருந்தாங்க. நான் அதையும் ஆட் பண்ணிட்டு, ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி, அப்படியே வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பர் டேஸ்ட்டா இருக்குங்க. அதையே வந்து என் பையனுக்கும் பேக் பண்ணிட்டு, ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்குமே அத பேக் பண்ணிட்டு, கொஞ்சமா தயிர் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்மூதி மாரி பண்ணிட்டேன். ஸ்ட்ராபெர்ரியும், அதுக்கப்புறம் கூடவே கொஞ்சமா வால்நட், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் மில்க்ல வந்து பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. அதையும் பண்ணி அப்படியே லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.